Hi guys, welcome back to another important video. In the video, we're going to talk about Nifty's price pattern. Budget kapro எப்படி reaction வந்தது marketல? It was a big reaction on the downside. Then US trade deal நால there was a big gap up expectation sentiment அதெல்லாம் வந்து. Now question is அடுத்த வீக்காக and February monthக்காக எப்படி பிளான் பண்ணலாம்? நான் வந்து ஒரு முக்கியமான டீடைல் டைம் சைக்கிள் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் let me tell you, there is lot of news events. நிறைய நியூஸ் இருக்கு. We have to talk about everything one by one. Now we'll talk about, and then we will connect everything with the market. So gold பார்த்தீங்கன்னா first thing 26% fall கிட்டத்தட்ட 1 week குள்ள. Why this happened is the big question. 26% தான் கோல்டில். ஆனால் சில்வரில் பார்த்தீங்கன்னா 46.5%. திஸ் வாஸ் இன்னும் மேஜர் எஃபெக்ட் வந்திருக்கு சில்வர் மேலே. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பெரிய போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க, கால் ஆப்ஷன்ஸ் ஃபார் புல்லிஷ் சில்வர் மேலே. ஆனால் நெக்ஸ்ட் டே இம்மீடியட்டாக யூ கேன் சி தேர் வாஸ் அ massive fall in the chart of silver. Question is why? இந்த fall எதுக்கு வந்தது? And the reason for this is, first we'll talk about the rise. Rally பற்றி பேசலாம். Rally வந்து everyone saying there is a supply side constraint. If you see this image பார்த்தீங்கன்னா China's export restrictions take central stage. சைனாக்கார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா tighten the control of export. சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இயரில். ஸோ அதனால் அந்த ப்ரைஸிங் எக்ஸ்பெக்டேஷன், சில்வர் இட் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி திங், electronics, different items, yours hardware, software, everything runs on some kind of silver. Okay, some silver element தேவை அவங்களுக்கு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து சப்போஸ் ரேர் அர்த் அண்ட் ப்ரெஷஸ் மெட்டல்ஸ் வந்து சப்ளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் ஆகலாம் ஃப்யூச்சரில் அது வந்து பார்த்துட்டு மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ரேலிங். அண்ட் ஆல்சோ தெர் ஆர் சம் மெக்கானிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. சடன் ஃபால் எதுக்கு வந்தது இப்போ? why was this big fall suddenly? This reason is linked to actually one of the news event வந்தது. that is nothing but நம்ம ஃபெட் இருக்குல்ல, யூஎஸ்ல ஃபெடரல் ரிசர்வ் புது சேர்மன் வர போகிறாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து கெவின் வார்ஷ்னு ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த நெக்ஸ்ட் யோர் ஃபெட் சேர். எதுக்கு இது நியூஸ் ஈவெண்ட்னால, இந்த அப்பாயின்ட்மெண்ட்னால எதுக்கு மார்க்கெட்ஸ் பயங்கரம் சடன் ஃபால் வந்ததுன்னா, பிகாஸ் திஸ் இஸ் ரிலேட்டட் டு your dollars and bond value. Now dollar and bond value ஏறும். That is their expectation from the market. Why? Because இவர் கெவின் வார்ஷ் வந்து he is a hawkish person. hawkishனா he expects to raise interest rate increase பண்ணுறதுக்கு. ஸோ if you raise the interest rate என்ன ஆகும்? your dollar value மேலே போ, bond value மேலே போ. அதனால ஸ்டாக்ஸ்லேருந்து மார்க்கெட்லேருந்து your காசு வந்து it will shift towards bonds, it will shift towards dollar. ஸோ அதனால your precious metals எல்லாமே வந்து it will fall பயங்கரமாக. இந்த நியூஸ்னால சொல்கிறாங்க. பட் அகெயின் there is another reason behind it. பெரிய கையெல்லாம் some people's SL margin calls அதெல்லாம் ஆயிருக்கு. அதனால இந்த அளவுக்கு பெரிய ரியாக்ஷன் வந்தது மார்க்கெட்டில். ஸோ is this a good time to buy silver and gold? we'll talk about that in another video, but right now keep this in mind. இதுதான் ஒரு காரணம். now next story என்னதுன்னா, நம்ம யூனியன் பட்ஜெட்னால we had a very big fall in the market. If you remember, நான் வந்து அன்னைக்கு 15th இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபெப்க்கு சண்டேக்கு நான் வந்து என்ன சொன்னேன், லைவ் மார்க்கெட்டில் தான் we were talking about this டெலிகிராம் குரூப்பில். இந்த இடத்துல பிஃபோர் த 800 points fall உடனே வந்ததில்ல, அதுக்கு முன்னாடி what did I tell you guys that இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் லாங்ஸ் பில்டப் ஆயிருக்கு. ஸோ லாங்ஸ் வந்து காலையிலேருந்து இட் வாஸ் அ ஸ்மால் பில்டப் இன் த லாங்ஸ். ஸோ அதனால என்ன ஆகும், ஐ டோல் யூ இந்த லைவ் மார்க்கெட் இன்கேஸ் ஒரு சம் பேட் நியூஸ் வந்தது, டேக்ஸ் பற்றி, எஸ்டிடி பற்றி, எனி திங் ரிலேட்டட் டு பேட் நியூஸ், அது வந்து டபுளாக டேஞ்சரஸ் ஃபால் வந்துடும் மார்க்கெட்டில். எதுக்குன்னு சொன்னேன், ஐ டோல் யூ பிகாஸ் லாங்ஸ் பில்டப் ஆல்சோ வில் பி ட்ராப்ட். லாங் பில்டப் ப்ளஸ் ஷார்ட்ஸ் போத் சேர்ந்து வந்து இந்த பெரிய ஃபால் வந்தது மார்க்கெட்டில். தட் வாஸ் ஆன் த பட்ஜெட் டே. ஆஃப்டர் தட் மார்க்கெட் எஸ் பவுன்ஸ் ஆச்சு, இட் வென்ட் சைட்வேஸ் ஃபார் சம் டைம், நோ ப்ராப்ளம் இன் தட். பட் this entire reason, if you see now, if in the chart பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, clearly I can tell you that before your charges வந்து எப்படி இருக்கு. 1 lot நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பற்றி பேசணும்.
ஸோ ஓல்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா சப் எஸ்டிடி டோட்டல் எஸ்டிடி மேலே தான் மெயின் நியூஸ் வந்தது. எஸ்டிடி வந்து பழைய சார்ஜஸில் பட்ஜெட்க்கு முன்னாடி ₹312 ஒன் லாட் நீங்கள் வந்து என்ட்ரி எக்ஸிட்க்கு அப்புறம் 312 எஸ்டிடி டோட்டல் பே பண்ணுறீங்க. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹450-500 நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க ஜஸ்ட் ஃபார் ட்ரேடிங் ஒன் லாட் இன் நிஃப்டி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டோட்டல் சார்ஜஸ் இது. ஓகே, நவ் சேம் திங் நீங்கள் வந்து புது சார்ஜஸ் மட்டும் பாருங்க. டோட்டல் வந்து ₹900 நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க ஜஸ்ட் டு ட்ரேட் ஒன் லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி ஹை சார்ஜஸ். இட் இஸ் எப்படி சொல்லுவாங்க, இட் இஸ் ரொம்ப மோசம் இது. ஐ திங்க் யாரெல்லாம் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும், நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஓல்ட் சார்ஜஸ் பார்த்த உடனே நான் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அகேன் இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபார் மீ ஜஸ்ட் டு ஆக்சுவலி யூஸ் ஃபியூச்சர்ஸ். அதனால் நான் வந்து டோட்டலாக ஆப்ஷன்ஸ் கிட்ட மாறிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் நியூ சார்ஜஸ்னால இன்னும் மோசம், பிகாஸ் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ் இருக்காங்க இந்தியாவில். தே வில் கெட் இம்பேக்டட் த மோஸ்ட். ஆல்கோ ட்ரேடர்ஸ் எல்லாமே, பிகாஸ் ஒன் ட்ரேடுக்காக தே ஹேவ் டு பே ₹1000 சார்ஜஸ். ஆல்ரைட், நவ் த நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நம்ம ஐடி செக்டர். நம்ம ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% ஃபால் லாஸ்ட் வீக் ஜஸ்ட் ஃப்ரம் த ஹைலேருந்து நியர்லி 12% ஃபால். திஸ் இஸ் டூ மச். ஒரு சடனாக ஃபால் வந்தது, எதுக்கு யாருக்குமே தெரியாது. பட் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா யூஎஸில் வாட் ஹேப்பன் வாஸ் தெர் வாஸ் அ பிக் நியூஸ் ஓவர் நைட். நியூஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு ஏஐ ஃபார்ம், யூஎஸ் பேஸ்ட் ஏஐ ஃபார்ம் கால்ட் ஆந்த்ரோபிக், பெரிய பாப்புலர் ஃபார்ம் தாங்க. வாட் ஹேப்பன் வாஸ் தே லான்ச்ட் அ நியூ பிளகின் கிளாட் கோவர்க்குன்ட்டு இன்னொரு ஏஜென்ட் இருக்குது, யுவர் ஏஐ ஏஜென்ட். அதுக்காக தே லான்ச்ட் ஆட்டோமேட் டாஸ்க்ஸ் என்ன இருக்குது ஃபார் யுவர் லீகல், சேல்ஸ், மார்க்கெட்டிங், டேட்டா அனாலிசிஸ். இதெல்லாமே வந்து எதுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் ட்ரிகர் ஆகணும், ஐடி செக்டர் எதுக்கு ஃபாலோ ஆகணும்னா பிகாஸ் தே ஹேண்டில் இந்தியன் ஐடி செக்டர் ஹேண்டில்ஸ் யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் டேட்டா அனாலிட்டிக்ஸ். இதெல்லாம் வந்து சேல்ஸ், மார்க்கெட்டிங், டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் வந்து அதுக்காக சிஸ்டம் பில்ட் பண்ணுவாங்க ஐடி செக்டர். நம்ம ஐடி செக்டர் யூ saw நியர்லி ஹியூஜ் ஃபால் இன் டிசிஎஸ், 12% ஃபால், இன்ஃபோசிஸில் 14% ஃபால், விப்ரோ அண்ட் டெக் மஹிந்திரா ஆல்சோ மோர் தென் 10% ஃபால். நவ் லாஸ்ட் யுவர் மேஜர் நியூஸ் என்ன வந்ததுன்னா யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல். இந்த ட்ரேட் டீல் சக்ஸஸ் ஆயிருக்குன்ட்டு நியூஸ் வந்தது. ஆனால் யூ saw பெரிய கேப் அப் வந்தது. திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் கேப் அப் இன் நிஃப்டியோட ஹிஸ்ட்ரியில். இந்த அளவுக்கு கேப் அப் வந்திருக்கு, பட் இட் குட் நாட் சஸ்டெயின். உடனே ஃபர்ஸ்ட் கேண்டில்லையே யூ saw மோர் தென் 500 points fall in the market. எதுக்கு வந்தது கேப் அப்? பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பெக்டேஷன் தட் யுவர் இந்தியன் கூட்ஸ் மேலே என்னென்ன டேரிஃப் போயிட்டு இருக்கு, கரண்ட்லி 50% டேரிஃப் இல்லை, அது வந்து ரெடியூஸ் ஆகி 18% கிட்ட வந்துடும்ன்ட்டு அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். அதனால மார்க்கெட் கேவ் அ வெரி பிக் கேப் அப் சென்டிமெண்ட்டில். பட் த ட்ரூத் இஸ் நமக்கு 2-3 டேஸ்க்கு அப்புறம் தெரிஞ்சுது இன்னும் ட்ரேட் டீல் சைன் ஆகலை, ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆகலான்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஓகே, பட் ட்ரம்ப் மோடி சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்திங் ஓகே, மேபி நிஜமாலே ஆச்சுன்ட்டு யோசிக்கிறாங்க பீப்புள், பட் இன்னும் ஆகலை. அதனால உடனே ரியாக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ட்ராப் ஆயிருக்காங்க. நிறைய பேர் வந்து கேப் அப்பில் பயங்கர ட்ராப் ஆயிருக்காங்க. அண்ட் பிக் ஃபால் ஹேஸ் கம் ஃப்ரம் த நியர்லி 500-600 points ஃபால் ஏற்கனவே வந்திருக்கு அந்த ஹைலேருந்து. கொஸ்டின் இஸ் அடுத்து என்ன ஆகலாம், இதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். லெட் அஸ் கெட் இன் டு த சார்ட்ஸ். நான் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபோட்டோ ஆஃப் நிஃப்டி. நான் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒன் ஆஃப் போத் புல்லிஷ் ஆப்ஷன் தான், பட் ஒன் ஆப்ஷன் வந்து உடனே ரேலி வரலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் பட்ஜெட்டுக்கு அப்புறம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உடனே ரேலி வரலாம், இல்லைனா ஒரு ஃபாலுக்கு அப்புறம் திரும்பி ரேலி ஸ்டார்ட் ஆகலாம். திஸ் இஸ் த 2 புல்லிஷ் சினாரியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரைட் நவ் திஸ் வாஸ் ஷேர்ட் பிஃபோர் த ட்ரேட் டீல். ரைட் நவ் பார்த்தீங்கன்னா இப்போ வாட் இஸ் த சினாரியோ ஹியர், யூ கேன் see that மார்க்கெட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி பவுன்ஸ் நம்ம எஃப்ஆர்விபி ஜோன் கிட்டலேருந்து. இவ்வளோ நேரம் நான் வந்து நியூஸ் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் வந்து நியூஸ் நம்பி ட்ரேட் பண்ணுறீங்க, நியூஸ்னால இப்படி மார்க்கெட் பிஹேவ் ஆகுதுன்ட்டு யோசிக்கிறீங்கன்னா நான் வந்து திரும்பி ஹைலைட் பண்ண போகிறேன் ஒரு பாயிண்ட்டு. நான் ஃபுல் வீக் சொன்னிருக்கேன், யாரெல்லாம் சீரியஸாக இருக்கிறீங்க மார்க்கெட் படிக்கணுன்ட்டு. நவம்பர் மாதத்தில் நவம்பர் 15 கிட்ட சம்வேர் ஹியர் ஐ ஷேர்ட் ஒன் வீடியோ, அந்த ஃபைனல் டர்னிங் பாயிண்ட் சொல்லிட்டு. அந்த வீடியோ நான் வந்து ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த மூவ் போய் நம்ம 25,153 லெவல் கண்டிப்பாக வரணும்னு சொன்ன மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இது. இது கீழே போகலாம், போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகலாம், ஐ டோல் யூ யூஸிங் யுவர் எஃப்ஆர்விபி லெவல்ஸ். எஃப்ஆர்விபி லெவல்ஸ் பற்றி ஆல்ரெடி டோல் யூ 4 லெக்சர் இருக்குது நம்ம சேனலில்,
அதை படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அது. யூ கேன் see எவ்வளோ பவர்ஃபுல்னா எக்ஸாக்டாக இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஹியர். தெர் இஸ் அ ரீசன் வை எதுக்கு பல ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி ஜோன்ஸ் இன்னும் ஆக்டிவாக இருக்காங்க. பிகாஸ் machines, algo machines, they won't forget. பல ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி ஜோன்ஸ் வந்து ஆல்கோ machines கண்டிப்பாக ரிமெம்பர் மெமரியில் இருக்கும். ஆனால் ஹியூமன்ஸ்க்கு, ட்ரேடர்ஸ்க்கு மெமரியில் இருக்காது. ஸோ ஆல் தட் யூ ஹாவ் டு லேர்ன். நெக்ஸ்ட் நம்ம ட்ரேட் டீல் அந்த டைமில் இன்னும் வரல. ஐ டோல் யூ there's a சான்ஸ். இந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் த ட்ரேட் டீல் நான் சொல்கிறேன். பிஃபோர் த ட்ரேட் டீல் தேர் வாஸ் 50% சான்ஸ் இந்த ஃபால் வந்துட்டு 24,000லேருந்து 24,500 வந்துட்டு திரும்பி பவுன்ஸ் ஆகலாம். திஸ் இஸ் ஒன் பேரிஷ் டு புல்லிஷ் சினாரியோ. திஸ் இஸ் 50% சான்ஸ். திஸ் தென் நான் வந்து இன்னொரு ஆப்ஷன் சொன்னேன், ஆப்ஷன் 2, தட் இஸ் ஆல்சோ 50% சான்ஸ். ஓகே, டைரெக்டாக இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் வரலாம், அது வந்து 15% சான்ஸ் அப். நவ் கொஸ்டின் இஸ், இப்போ சிச்சுவேஷன் மாறி இருக்கு. இப்போ ஏற்கனவே மார்க்கெட் கேப் அப் ஆயிருக்கு சூப்பராக. கொஸ்டின் இஸ், இப்போ இந்த டவுன் மூவ் ஆகுமா இல்லையா, அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வில் கம்ப்ளீட் யுவர் அப் மூவ். நம்ம அப் மூவ் எப்படி வரலான்ட்டு வில் டாக் அபவுட் தட் அண்ட் எப்படி கண்டினியூ ஆகலாம். திஸ் அப் மூவ் அப்டேட்டட் பர்சன்டேஜ், இப்போ நான் வந்து ப்ராசஸ் பர்சன்டேஜ் பற்றி பேசுகிறேன். கீப் தட் இன் மைண்ட். ஒன் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் சோஷியல் மீடியாவில், தட் தெர் இஸ் அ பாசிபிள் ஹை ப்ராபபிலிட்டி மூவ் விச் இஸ் கோயிங் டு கம், விச் இஸ் நத்திங் பட் நம்ம டைம் ஜோன் வரப்போகுது. யாரெல்லாம் நான் வந்து 2025லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சூப்பர். பட் 2025ல் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, நான் வந்து டைம் சைக்கிள் ஜோன்ஸ் நான் வந்து அட்வான்ஸை கொடுத்துருக்கேன். யூ கேன் செக் அவுட் ஒரு கைட் வீடியோ இருக்குது. இயர் எண்ட் 2025 இயர் எண்டில் நான் வந்து எல்லா டைம் ஜோன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஆல் தட் கேவ் மீ 93 பாயிண்ட்ஸ். என்னோட ரிசர்ச் வந்து டைம் சைக்கிள் மேலே வி காட் 93 பாயிண்ட்ஸ் இல்லை 93% ஆக்யூரசி நம்ம டைம் சைக்கிள் ஜோனில். ஸோ மேஜர் டைம் சைக்கிள் ஜோன் வரப்போகுது நெக்ஸ்ட் வீக்லேருந்து. நம்ம வேலண்டைன்ஸ் வீக் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் ராங் பேக், Jan 1st 2nd என் நாவலில் பிளடி வேலண்டைன்ட்டு சொன்னேன். திஸ் மேஜர் டைம் சைக்கிள் வீக்னால தான். ஸோ மேஜர் டைம் சைக்கிளில் வாட் ஆர் த எக்ஸ்பெக்டேஷன், இது இந்த மேஜர்னா வாட் இஸ் த மீனிங், கொஞ்சம் விடுத்து பெரிய இருக்கும். 11th to 19th வரைக்கும். ஸோ அகெயின் திரும்பி சொல்கிறேன், அந்த வீடியோ கைட் வீடியோ திரும்பி போயிட்டு பாருங்கள். 2025 வாட் இஸ் த டைம் சைக்கிள் இயர் அண்ட் வீடியோ, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ரைட் நவ் வி ஹாவ் மேஜர் டைம் சைக்கிள் ஃப்ரம் 11th Febலேருந்து 19th Feb வரைக்கும். மேஜர் டைம் சைக்கிள் ஜோனில் எக்ஸ்பெக்டேஷன் எனது நம்மளுக்கு மினிமம் 500லேருந்து 800 பாயிண்ட் மூவ். திரும்பி சொல்கிறேன், ஹைலைட் பண்ணிட்டு, மினிமம் 500லேருந்து 800 பாயிண்ட். அகைன் யாரெல்லாம் புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யாரெல்லாம் வந்து பல இயர்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க, 2025லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதுக்கு மேலே நான் சொல்கிறது தேவையில்லை உங்களுக்கு, நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம் என்ன ஆகலாம். பட் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனுக்காக பாருங்கள். நான் மேஜர் டைம் சைக்கிள் ஜோன் வரும்போது நம்மளுக்கு தெரியும், ஒரு 500லேருந்து 800 பாயிண்ட் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம். நான் இந்த டைம் ஜோனுக்குள்ளே தான் வரணுன்ட்டு அப்படி கிடையாது. ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த இடத்துலேருந்து. ஓகே, இது நம்மளுக்கு தெரியும். நான் கொஸ்டின் இஸ், கேன் இட் பி ஸ்ட்ரேட் அப்சைட் மூவ், ஸ்ட்ரேட் டவுன் சைட் மூவ்? இதுதான் நம்மளுக்கு பேசிக். டைம் சைக்கிள்னால அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும், மேலே போகலாம் இல்லை கீழே போகலான்ட்டு நம்ம டைம் சைக்கிள் சொல்லாது. எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவை அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, இம்பார்ட்டன்ட் டைம். நான் கொஸ்டின் இஸ், இஃப் யூ சி இந்த ரேலி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து அண்ட் திஸ் பாயிண்ட் ஹியர் ஆல்சோ there was up move, sharp up move, dip. ஷார்ப் அப் மூவில் ஒரு டிப் வந்தது. ஓகே, ஸோ நான் சொன்னது லாஸ்ட் டைம், பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், யுவர் என்டையர் மூவ் ஃப்ரம் த ஸ்விங் லோ ஹியர், யுவர் டயகனல் பேட்டர்ன்ட்டு நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த டயகனல் பேட்டர்ன் என்னது, எதுக்கு வரும், ரைட், ஆல் திஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி highlighted many videos. November 15th நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன். now we are here, இந்த பாயிண்ட்ல இருக்கோம். this is the last rally. question is, நம்ம கையில் இப்போ will it be straight line? obviously கிடையாது, straight line வராது. this move it can be a 3-wave pattern. இதுக்குள்ள சொல்கிறேன் எப்படி. so right now we want to find out இந்த பாயிண்ட் டிப் வரப்போதா நெக்ஸ்ட் வீக் இல்லையான்ட்டு எப்படி பார்க்கலாம். will go to a smaller time frame here. very simple. இந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் கிடையாது. பட் யூ ஹாவ் டு நோ, இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கீப் இன் அனாலிசிஸ். நான் அப்சைடு வந்து
it is not necessary it will come in a straight line. It can be your ABC pattern. Correct? ABC pattern வந்து பார்த்தீங்கன்னா one second, like this. now நம்ம கையில் என்ன இருக்குது இப்போ இன்ஃபர்மேஷன், டிப் வரலாம், இப்படி ஒரு டிப் வரலாம், பாசிபிள் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. தென் வி ஹாவ் அனதர் ஆப்ஷன், இந்த ரேல்யூ ஸ்டார்ட் ஆகலாம். கொஸ்டின் என்னென்னா, இந்த டேர்ன், இந்த பி வேவ் டேர்ன் வந்து இந்த ஜோனில் வருமா, டைம் ஜோனில் வருமா, டைம் சைக்கிள் ஜோனில் வருமா, இல்லை இது தாண்டி இந்த இடத்துல வருமா, அதனால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஸ்டின் இஸ், இந்த 500லேருந்து 800 பாயிண்ட்ஸ் மூவ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆக போகுது? சிம்பிள், ஐ டெல் யூ, இவ்வளோ டைம் ரைட் நவ் ஸோ ஃபார் இந்த வீக்கெண்ட் வரைக்கும் வி டோன்ட் ஹேவ் இனஃப் இன்ஃபர்மேஷன். இந்த ஏ வேவ் இங்கே முடிச்சுட்டு இந்த பி வேவ் ஸ்டார்ட் ஆகலாம். புரியுதா? சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. வி டோன்ட் ஹேவ் எனஃப் இன்ஃபர்மேஷன் இப்போ கையில். ஐ டெல் யூ எப்படி டீகோட் பண்ணணும்னு சொல்கிறேன். பட் ரைட் நவ் நம்ம கையில் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏ வேவ் இப்படி போயிட்டு முடிச்சுட்டு தென் we can start ஸ்லோவாக மெதுவாக கரெக்ஷன் we can start, which will be 500 to 800 points correction. கரெக்ட்? இல்லைனா இந்த ஏ வேவ் இங்கேயே க்ளோஸ் ஆகி இப்போ முடிச்சுட்டு பி வேவ் வந்து இன்னும் கண்டினியூஸ் ஆகுது. பி வேவ் வந்து எப்படி வரலாம்? இட் இஸ் நாட் ஸ்ட்ரெயிட் லைன். இருக்குது வேவ் மோஸ்ட் டேஞ்சரஸான வேவ். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம எலியட் வேவ் தியரியிலையோ யூடியூப் சேனலில் இருக்குது, அதை நான் சொல்லியிருக்கேன். பி வேவ் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸான வேவ். ஸோ இந்த இடத்துல போயிட்டு இப்படியும் வரலாம், கம்ப்ளீட் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த அளவு கன்ஃபியூஷன் இருக்கும்போது எப்படி நம்ம வந்து பார்க்க போகிறோம்? சிம்பிள், ஐ டெல் யூ, வி ஆர் பிளானிங் ஃபார் ஒன் திங், ஃபார் ஃபால் வந்தால் என்ன பார்க்கணும், ரேலி வந்தால் என்ன பார்க்கணுன்ட்டு ஐ டெல் யூ வெரி கிளியர் கட் ப்ரைஸ் ஆக்ஷன். நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் சார்ட்ஸில் போயிட்டு அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 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 டைம் ஃப்ரேம் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஷன் இஸ், ஃபால் வந்தால் உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு தேவை. சிம்பிள், நோட் திஸ். உங்கள் சார்ட்ஸில் போயிட்டு அப்படியே ஜஸ்ட் ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க, ஆரோ போட்டு. ஃபால் வந்தால் இப்படி தேடி பார்க்குறீங்க, இப்படி ஒரு பேட்டர்ன் வந்ததுன்னா நீங்கள் வந்து டவுன் சைடுக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம் செட்டப். சிம்பிள், திஸ் இஸ் நத்திங் பட் bearish reversal pattern, end pattern basics. Okay, now question is, sir, suppose இந்த மூவ் டைரெக்டாக கேப் அப் ஆகி வந்ததுன்னா என்ன பண்ணுறது? இந்த மூவ் வந்து கேப் அப் ஆகி வந்ததுன்னா நான் வந்து என்ன பண்ணுறது? வெரி சிம்பிள், I'll just change this. You can look for continuation downside pattern. ஓகே, சப்போஸ் இந்த மூவ் வந்து இப்போ டைரெக்டாக ஒரு கேப் அப் ஆகி வந்தது, நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி அந்த எண்ட் பேட்டர்ன், இப்படி ஒரு எண்ட் பேட்டர்ன் இல்லை, இப்போ இந்த பேட்டர்ன் கிடையாது. இப்போ அடுத்து எப்படி பார்க்கணும் சார்? நெக்ஸ்ட் வந்து பேரிஷ் கண்டினியூஷன் எண்ட் பேட்டர்ன் இப்படியும் பார்க்கலாம். நீங்கள் வந்து சிம்பிள், பல பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் நத்திங் பட் வெரி சிம்பிள். யூ கேன் ஃபைண்ட் அவுட் அந்த 500 பாயிண்ட்ஸ் இல்லை அட்லீஸ்ட் 200 300 பாயிண்ட்ஸ் பிடிச்சிங்கன்னா போதும். இட் இஸ் நாட் கம்பல்சரி மொத்தம் பிடிக்கணுன்ட்டு, வாய்ப்பு கிடையாது. ஐம் டெல்லிங் யூ, ப்ராக்டிக்கலாக கிடையாது. அதுக்குள்ளே நம்ம வந்து அட்லீஸ்ட் சம் பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு தேவை. சிம்பிள். நவ் சேம் திங் நம்ம வந்து புல்லிஷ் பற்றி பேச போகிறோம். புல்லிஷ் இன் திஸ் கேஸ் சடனாக இப்போ நாளைக்குலேருந்து ஒரு டபுக்குன்ட்டு ஃபால் வந்ததுன்னா என்ன பண்ணலாம்? இப்படி போய் டுபுக்குன்ட்டு ஃபால் வந்ததுன்னா என்ன பண்ணலாம்? சேம் திங், இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து திரும்பி அந்த பி வே கம்ப்ளீட் ஆகி மார்க்கெட் டைரெக்டாக சி வேக்காக போகுதுன்னா என்ன பார்க்கணும்? இங்கே அட் திஸ் பாயிண்ட் சேம் திங், ஜஸ்ட் follow this pattern. One second, இப்படி போயிட்டு கீழே வந்ததுன்னா வாட் இஸ் திஸ்? இதுதான் ரிவர்சல் பேட்டர்ன். சிம்பிள், இதுதான் உங்கள் ரிவர்சல் பேட்டர்ன். வெரி சிம்பிள். கொஸ்டின் இஸ், சார் அகெயின் திரும்பி கேட்குறேன் சார், இந்த பேட்டர்ன் என்னால் கண்டுபிடிக்க முடியல, பிகாஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். இல்லை நான் வந்து சப்போஸ் மார்க்கெட்டே வந்து டைரெக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபாலில் வந்து ஒரே லைனில் வந்தது, அடுத்த எப்படி பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல்? நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் தேடி பாருங்கள் எப்படி. ஓகே, ஸோ இந்த கரெக்ஷன் ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அடுத்த ரேலி இந்த ஹை தாண்டி போகட்டும். திஸ் இஸ் கண்டினியூஷன் பேட்டர்ன். கன்ஃபர்மேஷன், ஆமாம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, இதோட கன்ஃபர்மேஷன் ட்ரெண்ட் சேஞ்ச், கன்ஃபர்மேஷன் ஃபார் என்ட்ரி ஆன் த லாங் சைட். ஸோ ஆல் திஸ் நான் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணணுன்ட்டு சொல்லலை, எப்படி பார்க்கணும், எப்படி யோசிக்கணும் ஒரு டைம் ஜோனுக்குள்ளே நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு வேவ் தியரி கன்ஃபார்ம் இருக்குது. இஃப் இன்னும் ஹவ் டு யூஸ் வேவ் தியரினா சூப்பர். ஆல்ரைட், ஸோ ஃபார் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஐ டோல்ட் யூ வாட் ஆர் த பிக் ஸ்டோரிஸ் இந்த இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன போயிட்டு இருக்குது, ஸ்டோரிஸ், எஃபெக்ட், ப்ளஸ் டைம் ஜோன் வரப்போது, ஹவு டு பிளான் ஃபார் தட். லாஸ்ட் வந்து லைக் ஐ டோல்ட் யூ தேர் இஸ் அ பிக் ஃபால் வந்ததுன்னா, சப்போஸ்
இந்த பாயிண்ட்லேருந்து பெரிய ஃபால் வந்ததுன்னா எவ்வளோ தூரம் போகலாம்? ஐ டோல் யூ நியர்லி ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஆப்வியஸ்லி இந்த ஸ்விங்கில் இருக்கும். டவுன் சைடு வந்து ஸ்விங்கில் டார்கெட் இருக்கும் மினிமம். தென் நியர்லி வி கேன் கோ டுவர்ட்ஸ் 24,000 லெவல் ஆல்சோ போகலாம். பட் நான் லைக் ஐ டோல் யூ earlier இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 50% அப் மூவ் இருந்தது, 50% டவுன் மூவ் இருந்தது பிஃபோர் த யூஎஸ் ட்ரேட் டீல் நியூஸ். இப்போ இந்த மூவ்க்கு அப்புறம், பட்ஜெட் மூவ்க்கு அப்புறம், சாரி யூஎஸ் டீலுக்கு அப்புறம், இந்த கேப் அப்க்கு அப்புறம் இப்போ வந்து இந்த அப் மூவ் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து 65 to 70% ஆயிருக்கு இப்போ கண்டினியூவேஷனுக்காக. டவுன் மூவ் வந்து இப்போ ஒன்லி 30% வந்ததுன்னா ஒன்லி பெரிய ஒரு மேஜர் நியூஸ்னால, வார்னால, இல்லை பெரிய குளோபல் பாலிசினால இந்த ட்ரேட் டீலே கேன்சல் ஆயிடுச்சு, அதனால சப்போஸ் வெரி பேட் நியூஸ் வந்ததுன்னா அப்போ தான் இந்த ஆக்டிவேட் ஆகும் டவுன் சைட். ஸோ ஆக்டிவேட் ஆகும்போது வில் டிஸ்கஸ் தட் இந்த யூடியூப் வீடியோ. ரைட் நவ் நெக்ஸ்ட் வீக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் கொடுத்துருக்கேன், ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், நீ வந்து எப்படி யோசிக்கணும், எப்படி பார்க்கணுன்ட்டு. நெக்ஸ்ட் ரீசெண்டாக நான் வந்து ரிலீஸ் பண்ணது ஒரு சின்ன சீரீஸ், ஹவு டு ட்ரேட் ஆஸ் பர் யுவர் ஏஜ். ரொம்ப பேசிக்கான சீரீஸ். எனி ஒன் ஹூ ஜஸ்ட் ஸ்டார்டிங், இல்லை நீங்கள் வந்து ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கீங்க ரொம்ப வருஷத்துக்கு, பட் உங்களுக்கு ஒரு ஐடியா தேவை, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க மார்க்கெட்டில், உங்கள் வயசு பற்றி, 20 to 30 இயர்ஸ் ஓல்டு யூத் பீப்புள், 30 to 50 யாரெல்லாம் மேரேஜ் லைஃப்பில் இருப்பீங்க, மிடில் லைஃப், இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏஜ் ஆஃப் ட்ரேடிங். ப்ளஸ் நம்ம 50 ஏஜ்க்கு மேலே யாரெல்லாம் இருக்கீங்க, நீங்கள் வந்து எப்படி யோசிக்கணும் மந்த்லி ரிட்டையர்மெண்ட் இன்கம்காக மார்க்கெட்லேருந்து எல்லாமே. நான் வந்து பேசிக் ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்னென்ன தேவை, ஸ்ட்ராட்டஜி என்னென்ன தேவைன்ட்டு நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ சீரீஸில். கண்டிப்பாக பாருங்கள். ஆஃப்டர் தட் யூ கேன் டிசைட். மெச்சூர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஓனாக நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம் நீ வந்து என்ன பண்ணணுன்ட்டு. யூத் வந்து எல்லா வீடியோஸ் பார்க்கணும், ஓகே. அண்ட் ஆல்சோ ஓல்டர் ஜென்ரேஷன், நீங்கள் வந்து யூத்தோட மிஸ்டேக்ஸ் ரிப்பீட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச் வரக்கூடாது உங்கள் ட்ரேடிங் ஸ்டைலில், உங்கள் லைஃப்பில். Okay, I'll see you in those videos. Till then, take care and be safe.